எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு கான்செப்சுவல் சம் பண்ணலாம் பாருங்க. வாட் இஸ் தி ரேடியஸ் இன் சென்டிமீட்டர் ஆஃப் தி இமேஜினரி கான்சென்ட்ரிக் ஸ்பியர் that divides the electrostatic field of a metal sphere of a radius 20 centimeter and a charge of 8 microcoulomb in two regions of identical energy ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர். இந்த மெட்டல் ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மெட்டல் ஸ்பியருக்கு வந்து சார்ஜ் கொடுத்துருக்காங்க, 8 மைக்ரோகூலும் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் வந்து நம்ம கியூன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கியூ சார்ஜ் கொடுத்ததுனால இந்த ஸ்பேஸில் வந்து என்ன ஆயிருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி ஸ்பேஸ் அரவுண்ட் தி மெட்டாலிக் ஸ்பியர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இமேஜினரி ஸ்பியர் வரையணும். ஒரு இமேஜினரி ஸ்பியர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இமேஜினரி ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இமேஜினரி ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து பின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த இமேஜினரி ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து பின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இமேஜினரி ஸ்பியர் என்ன பண்ணணும்னா அதாவது ஸ்பியர் ஏக்கும் பிக்கும் இந்த ரீஜனுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஸ்பியர் பிக்கு வெளியிலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு between the spheres A and B must be is equal to energy stored away from the sphere B அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மெட்டல் ஸ்பியர் ஏவும் பியும் இருக்கு இல்லைங்களா, இந்த பியில் வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் இப்படி இன்டியூஸ் ஆகிருக்கும். ஸ்பியர் ஏல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்பியர் பியில் வந்து இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஆஃப் தி ஸ்பியரில் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த ஸ்பியர் ஏல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்னாலையும் ஸ்பியர் பியில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ்னாலையும் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டர், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஏபிக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பியர் பிக்கு வெளியில் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது. அப்போ வந்து எனர்ஜி ஆஃப் தி ஸ்பியர்னு எடுத்துக்கலாம் பிக்கு. இப்போ எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கு வந்து Q²/2C அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணும், எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஸ்பியருக்கு Q²/2 இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏபி ஸ்பியர், அதாவது ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு Q² டிவைட் பை கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்பெரிக்கல் கண்டக்டர் பி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஏல எவ்வளோ சார்ஜ் இருக்குமோ ஈக்குவல் சார்ஜ் தான் இன்டியூஸ் ஆகிருக்கும் பிலையும். அதனால் இந்த Q² கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா இப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் ஏபி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் கண்டக்டர் பி. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πε0 டிவைட் பை 1 பை நம்ம என்ன பண்ணலாம் பி, அதாவது 1/a மைனஸ் 1/b இதுதான் ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πε0 ஆர் வந்து பின்னு போட்டுக்கணும். இப்போ 4πε0 கேன்சல் பண்ணிவிட்டு இது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா 1/a மைனஸ் 1/b இஸ் ஈக்குவல் டு 1/bன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் 1/b ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், 2/b இஸ் ஈக்குவல் டு 1/aன்னு கிடைக்குது. ஸோ b ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, இந்த a இங்கிட்ட வந்துருச்சுன்னா 2a. அப்போ b ஈக்குவல் 2a கிடைக்குதா? a எவ்வளோ பார்த்தோம் நம்ம, a வந்து 20 சென்டிமீட்டர். அப்போது b வந்து நமக்கு தேவையான இமேஜினரி ஸ்பியருடைய ரேடியஸ் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 20 சென்டிமீட்டர் போட்டோம்னா 40 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி கான்சென்ட்ரிக் ஸ்பியர் கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த கான்சென்ட்ரிக் ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து 40 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An object is placed at a distance of 15 சென்டிமீட்டர். அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சைன் கன்வென்ஷனில் போட்டோம்னா -15 சென்டிமீட்டர்னு வந்துடுது. ஓகேங்களா? ஃப்ரம் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். இந்த ஃபோக்கல் லென்த்துடைய கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி லென்ஸ் ஏ கான்வெக்ஸ் மிரர் இஸ் பிளேஸ்ட் அட் இட்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் இட்ஸ், அப்போது இந்த கான்வெக்ஸ் மிரர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, இந்த கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கஸில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 10ன்னு எடுத்துக்கலாம். சச் தட்
the image by the combination coincides with the object itself. What is the focal length of the convex mirror ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரே வந்து இப்படி வருது, ஓகேங்களா? அப்படி போயிட்டு இப்படி வரும்போது இந்த லைட் ரே வந்து ரீட்ரேஸ் ஆனால் தான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இமேஜும் ஆப்ஜெக்டும் கோயின்சைட் ஆகும். அப்படின்னா இந்த லென்ஸில் வந்து ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் லைட் வந்து ரீட்ரேஸ் ஆகணும்னா இந்த மிரருக்கு நார்மலாக இன்சிடென்ட் ஆகும். அப்போ நார்மலாக இன்சிடென்ட் ஆகுனா இது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இன்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் இந்த ரே வந்து நார்மலாக இருக்கும். அப்படின்னா அந்த போல் ஆஃப் தி மிரர்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்படின்னா இந்த லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்ஸுக்கு இது ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -15 சென்டிமீட்டர் இருந்திருந்தால் இந்த லென்ஸ் வந்து இந்த லைட் ரேஸ் எல்லாம் எங்கே கன்வெர்ஜ் பண்ணியிருக்கோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி கான்வெக்ஸ் மிரர் பிளேஸில் கன்வெர்ஜ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும், 10+r. அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 10+rன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம லென்ஸ் ஃபார்முலா போடலாம். லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள், 1/f = 1/v - 1/u. கரெக்டுங்களா? அப்போ 1/f = 1/v - 1/u வருது. அப்போ 1/v = என்ன பண்ணலாம், 1/f - 1/u இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/uன்னு வந்துடுது. ஓகேங்களா? சரி, 1/f எவ்வளோப்பா, f வந்து 10 கொடுத்துட்டாங்க, யூக்கு மைனஸ் போடணும். சரிங்களா? அப்போ மைனஸ் போட்டிங்கன்னா 1/, இது ஒரு மைனஸ் போட்டு தான் -15 போட்டு தான் இங்கே மைனஸே வந்துருச்சு. இப்போ இது வந்து 1/v, v வந்து எவ்வளோ 10+rன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கலாம் பாருங்கள். அப்போ 1/10+r லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து என்ன பண்ணணும், நம்ம 10க்கும் 15க்கும் எல்சிஎம் வந்து 13 எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 30 எடுத்தோம்னா என்ன வருது பாருங்கள், இங்கே 3 - 1 3 - 2 வரும். கரெக்டுங்களா? 3 - 2 / 30. ஸோ இது என்ன வருது, 1/30 வருது. அப்போ 10+r = 30பா. அப்போ 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா r = என்ன வரும் சொல்லுங்கள், 30 - 10 20. r தான் twice the focal length of the mirror. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு twice the focal length of the mirror தெரியும் நமக்கு. சரிங்களா? அப்போ அது வந்து 20ன்னு போட்டோம்னா அப்போது focal length of the mirror எவ்வளோ வருது, 10 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் மிரர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆன்சர் வந்து 10ன்னு கிடச்சிருக்குப்பா.